ஹாய், வெல்கம் டு kainaatu. நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனாகிராம். அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கிறதா வச்சுக்குவோம். ஸ்ட்ரிங் 1, ஸ்ட்ரிங் 2. இந்த ஸ்ட்ரிங் 1ல் இதான் என்னுடைய ஸ்ட்ரிங் 1. ஸ்ட்ரிங் 2 வந்து இது ரைட்டா. இது ஸ்ட்ரிங் 1, இது ஸ்ட்ரிங் 2. இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் ரெண்டும் அனாகிராம்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா, இங்கே ஒரு ஹெச் இருக்கு, இங்கேயும் ஒரு ஹெச் இருக்கு. ஆனால் பொசிஷன் மாறி இருக்கு, இடம் மாறி இருக்கு. இங்கே ஒரு ஏ இருக்கு, இங்கேயும் ஒரு ஏ இருக்கு. இங்கே ஒரு ஐ இருக்கு, இங்கேயும் ஒரு ஐ இருக்கு. அப்போ இங்கே என்னெல்லாம் இருக்கோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில், அதெல்லாம் பொசிஷன் வேறு வேறு இடங்கள்ல இருந்தாலும் அதே அளவு அதே கேரக்டர்ஸ் ரெண்டாவது ஸ்ட்ரிங்ல இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் என்னது, அனாகிராம். இந்த ப்ரோக்ராமை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த பர்டிகுலர் எபிசோடை வந்து நிறைய பேர்ட்ட கொண்டு போய் காட்டும். உங்களை மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு போய் சேரும், அவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த அனாகிராம் ப்ரோக்ராமை ரெண்டு விதமாக பண்ணலாம். அதாவது இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் அனாகிராமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரெண்டு லாஜிக்கில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முதல் லாஜிக்கு முதல்ல பார்ப்போம். ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம்னா, லென்த் ஆஃப் டூ ஸ்ட்ரிங்ஸ், இதனுடைய லென்த் என்ன, இதனுடைய லென்த் என்ன முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ லென் 1 லென் 2ன்னு ரெண்டு வேரியபிள். இந்த லென் 1ல் இதனுடைய லென்த் இருக்க போது, லென் 2ல் இதனுடைய லென்த் இருக்க போது. ஆக்சுவலாக என்ன லென்த்து, இங்கேயும் 5 இங்கேயும் 5. முதல் எடுத்த உடனே இந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம். லென் 1 ஈக்குவல் டு லென் 2 இருந்தால் தான் என்ன பண்ணணும், லாஜிக்குள்ளே போகணும். அப்படி இங்கேயே லென்த்து கம்மி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய இன்புட்டு. இது அனாகிராம் கிடையாது, ஒரு ஹெச்சே இல்லைங்க, என்னன்னு சொல்லிடலாம், நாட் அன் அனாகிராம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லென்த்தை கண்டுபிடிக்கணும். ரெண்டு லென்த்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணணும். ரெண்டு லென்த்து ஈக்குவலாக இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்த உடனே என்னன்னு சொல்லிட போகிறோம், நாட் அன் அனாகிராம், ப்ரோக்ராம் மட்டும் வெளில வந்துடணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அது லென்த்தை கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு லூப்பு 0ல் ஆரம்பித்து லென் 1 வரைக்கும் போகும். சரியா, இது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லூப்னு வச்சுப்போம். சரியா, அடுத்து ஒரு லூப்பு, இன்னர் லூப்பு, ஜே லூப்பு, இது 0ல் ஆரம்பித்து லென் 2 வரைக்கும் போகும். ரைட்டா, ரெண்டு லூப் ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இஃப் இது ஸ்ட்ரிங் 1, அதாவது ஸ்ட்ரிங் வந்து எஸ்ன்னு வச்சுக்குவோம், இது S1ன்னு வச்சுக்குவோம். சரியா, இப்போ இந்த எஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு S1 ஆஃப் ஜேயா இருந்தால், அதாவது இங்கே ஒரு கேரக்டர் எடுக்கிறோம், இதுக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம், இதுக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம், இதுக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம், இதுக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம், இதுக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். அப்போ இங்கே ஈக்குவலாக இல்லை, இங்கே ஈக்குவலாக இல்லை, இங்கே ஈக்குவலாக இல்லை, இங்கே ஈக்குவலாக இல்லை, இந்த இடத்துல என்ன ஆகுது, ஈக்குவலாக. அப்போ ஈக்குவலாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டாக அந்த S1 ஆஃப் ஜேல இருக்க பொசிஷனில் இருக்கிறத ஸ்டாராக மாற்றிடுறேன். அப்போ இந்த பொசிஷன் என்ன, ஆக்சுவலாக ELLOHன்னு இருந்துச்சு, ஈக்குவல் ஆச்சு. ஈக்குவல் ஆன பிறகு இந்த ஹெச் என்ன பண்ணிடுறேன்னா இப்போ ஸ்டாராக மாற்றிடுறேன். ரைட்டா, ஸ்டாராக மாற்றிட்டு பிரேக் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறோம். ரைட்டா, அடுத்து இந்த லூப் மறுபடியும் ஆரம்பிக்குது. இப்போ 1 பொசிஷன் போகுது, இந்த ஹெஜ்ஜியே எடுக்குது. இங்கே எடுத்தோடனே என்ன ஆகுது, ஈக்குவல் ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆகிடும், ஸ்டார் ஆகிட்டு வெளில வந்துடும். முடிஞ்சிருச்சா. இப்போ ஸ்டார் ஆகிட்டு வெளில வரும்போது ஈக்குவலாக இருக்கும் போதுனா இன்னொரு விஷயம் பண்ணிக்கிறோம், ஸ்டார் ஆகுது, பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு கவுண்டர் 0ன்னு வச்சுருக்கேன், அதாவது சி. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பிரேக்குக்கு முன்னாடி C++ன்னு கொடுத்துட்றேன். அப்போது இங்கே ஒரு ஸ்டார் வரும்போதும் சியில் வேல்யூ 1 இருக்கும், இந்த ஸ்டார் வரும்போது சியில் வேல்யூ என்ன ஆயிருக்கும், 2 ஆயிருக்கும். புரியுதுங்களா, இங்கே ஸ்டார் வரும்போதும் சியோட வேல்யூ 0வாக இருக்கிறது என்னவா இருக்கும், 1 ஆயிருக்கும். அடுத்து வந்து இந்த ஸ்டார் வரும்போதும் ஆஸ்ட்ரிக் வரும்போதும் சியோட வேல்யூ என்னவா இருக்கும், 2 ஆயிருக்கும். அடுத்து அவுட்டர் லூப் வருது, பிரேக் கொடுத்தாச்சு, அவுட்டர் லூப். இப்போ 2 பொசிஷன் என்ன இருக்கு, எல். இந்த எல் வரும்போது என்ன ஆகுது, ஆக்சுவலாக எடுத்த உடனே இங்கே என்ன ஆகுது,
இங்கே ஸ்டார் பண்ணிடுது, இதை என்ன மாற்றிடுது 3 மாற்றிடுது, பிரேக் ஆகிடுச்சு, வெளில வந்துடுது. அடுத்தது 3 பொசிஷன், அடுத்து இந்த எல். சரியா? இப்போ அகெயின் என்ன ஆகுது, இதை ஸ்டார் பண்ணிடுது, இங்கே 3 இருக்குது, என்ன பண்ணிடுது 4 ஆக்கிடுது. அகெயின் அவுட்டர் லூப்புக்கு போகுது. இப்போ லாஸ்ட் பொசிஷன் 4 பொசிஷன் ஓ. இப்போ இந்த பொசிஷன் என்ன பண்ணிடுது, ஸ்டார் ஆக்கிடுது, சியோட வேல்யூ என்ன ஆக்கிடுது 5 ஆக்கிடுது. இன்னர் லூப்பும் முடிஞ்சிருது, அவுட்டர் லூப்பும் முடிஞ்சிருது. வெளியில் வரும்போது சிக்கு வேல்யூ என்ன இருக்கும் 5 இருக்கும். லென்த்தோட வேல்யூ என்ன 5. கடைசியாக வெளியில் வந்து என்ன செக் பண்ணால் போதும், இஃப் len 1 is equal to c இருந்தால் anagram, else not anagram print பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். என்ன பண்ணோம், முதல் எடுத்த உடனே லென்த் 1 லென்த் 2 கண்டுபிடிச்சோம். ரெண்டு லென்த் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஈக்குவலாக இல்லைன்னா நாட் anagram வெளில வந்துட போகிறோம். செகண்ட் என்ன பண்ணோம், லூப் 1 அவுட்டர் லூப் இன்னர் லூப், 0லேருந்து லென்த் 1 வரைக்கும், 0லேருந்து லென்த் 2 வரைக்கும், அடுத்த ஸ்ட்ரிங் வரைக்கும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்தால் ரெண்டாவது ஸ்ட்ரிங்கில் இருக்கிற என்ன பண்ணிக்கிட்டே வரும், ஸ்டாராக மாற்றிக்கிட்டே வரும். மாற்றிட்டு கவுண்டர் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு பிரேக் கொடுத்துட்டு வெளில வந்துடுறோம். இந்த கவுண்டர் வேல்யூ லென்த் வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னது அனகிராம், இல்லைன்னா என்னது நாட் அன் அனகிராம். இது லாஜிக் 1. அடுத்த லாஜிக் 2 பார்ப்போம். இப்போ லாஜிக் நம்பர் 2. ஆக்சுவலாக இதான் நம்மளுடைய 2 ஸ்ட்ரிங். இது அனகிராமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எஸ் எடுக்கிறேன். இது என்ன இருக்குது, டிசி டிஏ இருக்குது. இதை என்ன பண்ண போகிறேன், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு மாற்றிக்க போகிறேன். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் என்ன மாறிடும், ஏபிசிடின்னு மாறிடும். எது எஸ். அதே மாதிரி S1 எடுக்கிறேன், அதையும் என்ன மாற்றுறேன், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக மாற்றுறேன். அப்போ என்ன அங்கேயும் மாறிடும், ஏபிசிடியாக மாறிடும். இப்போ இந்த எஸ் வேல்யூவும் S1 ஈக்குவலாக இருந்தால் ஸ்ட்ரிங் என்ன நம்ம டபுள் ஈக்குவல் டு கூட செக் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் கம்பேர். எதுவும் எஸ்ஸும் S1 ஈக்குவலாக இருந்தால் அனகிராம், இல்லைன்னா என்னது நாட் அன் அனகிராம். அப்போ என்ன பண்ணணும், கொடுத்த ஸ்ட்ரிங் 1 ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு மாற்றிடணும், கொடுத்த ஸ்ட்ரிங் 2 ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு மாற்றிடணும். ரெண்டு ஸ்ட்ரிங் ஈக்குவலாக இருந்தால் அனகிராம், இல்லைன்னா என்ன கிடையாது அனகிராம் கிடையாது. தட்ஸ் ஆல். ப்ரோக்ராம் இஸ் ஓவர். இதை நம்ம சிஸ்டமில் செஞ்சு பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக புரியும். இதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுடைய 2 ஹெடர் ஃபைல்ஸ் stdio.h string.h. அடுத்து என்னோட மெயின் ஃபங்க்ஷன். நான் சொன்ன மாதிரி என்னென்ன வேரியபிள்ஸ் தான் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முதல் எடுத்தோடனே இன்டிஜர் வேரியபிள்ஸில் ஃபஸ்ட்டு சின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். எம்ன்றது கவுண்டர், சியும் ஜேயும் வந்து 2 லூப், இன்னர் லூப் அவுட்டர் லூப்பு. len 1 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்து, len 2ன்றது செகண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த்து. ஸோ டேரெக்டாக நான் இன்புட்டை கொடுத்துட்றேன். ஹாய்னு முதல் ஸ்ட்ரிங்கோட இன்புட்டு, AIHன்றது ரெண்டாவது ஸ்ட்ரிங்கோட இன்புட். ஆக்சுவலாக இது வந்து என்ன அவுட்புட் வரணும், அனகிராம்னு வரணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் சொன்ன மாதிரி என்ன லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 கண்டுபிடிச்சிடுறேன், லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் 2 கண்டுபிடிச்சிடுறேன். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே ப்ராசஸ் பண்ணுறேன். ஈக்குவலாக இல்லைன்னா வெளியில் பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு நாட் எல்ஸ் பார்ட்டில் நாட் அன் அனகிராம்னு வந்துடுறேன். ஓகேவா? இன்கேஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அவுட்டர் லூப் len less than len 1 வரைக்கும் போகுது, இன்னர் லூப் less than len 2 வரைக்கும் போகுது. அதாவது ஸ்ட்ரிங் 1ம் ஸ்ட்ரிங் 2ல் இருக்க வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் ஸ்ட்ரிங் 2ல் இருக்க வேல்யூ என்ன மாற்றிடுறேன் பாருங்கள், ஸ்டாராக மாற்றிடுறேன். கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணி பிரேக் கொடுத்துட்றேன். ஓகேவா? இதான் உங்களுக்கு லாஜிக்கில் சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், வெளியில் எல்லா லூப் 2 லூப் முடிஞ்சு வெளியில் வரும்போதும் கவுண்டர் வேல்யூவும் லென்த் 1 லென்த் 2 வேல்யூவோ ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்னென்னு பிரிண்ட் பண்ணுறோம், அனகிராம்னு பிரிண்ட் பண்ணுறோம். எல்ஸாக இருந்தால் என்னென்னு பிரிண்ட் பண்ணுறோம், நாட் அன் அனகிராம்னு பிரிண்ட் பண்ணி முடிச்சிடுறோம். பாருங்கள், நாட் அன் அனகிராம்னு என்ன பண்ணிடுறோம், பிரிண்ட் பண்ணிடுறோம் எல்ஸ் பார்ட்டில். தட்ஸ் ஆல். இப்போ இதை ரன் பண்ணுவோமா? நல்லா பாருங்கள், நான் சொன்னது தான் இங்கே சொல்லியிருக்க அதே லாஜிக்கு. என்னென்ன அவுட்புட் வந்திருக்கு, அனகிராம்னு வந்திருக்கு. இப்போ இதே நான் அவுட்புட்டில் நான் இப்படி மாற்றுறேன், ரன். எடுத்தோன்னே நாட் அன் அனகிராம் என்ன ஆயிருக்கும்னா, இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு ஆயிருக்கும். இதே இப்போ இப்படி இருக்கிறதா வச்சுக்கோம். இப்போ வந்து இங்கே இருக்கிற A1 இல்லை, இங்கே இருக்கிற A1 இல்லை, EIHன்னு கொடுத்துருக்கேன். ரன் பண்ணுறேன். இங்கேயும் என்ன ஆகுது, நாட் அனகிராம். தட்ஸ் ஆல். இந்த ப்ரோக்ராம் ஓவர். இவ்வளவு தான். ஸோ ப்ரோக்ராம் இஸ் ஸோ சிம்பிள். இப்போ நம்ம பார்த்த இந்த அனகிராம் ப்ரோக்ராம் 2 லாஜிக் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 2 லாஜிக் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிஸ்டம்லேயும் நம்ம செஞ்சு பார்த்தோம், தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னொரு சூப்பர் ப்ரோக்ராமோட நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்.